ஜாக்லின் இதை பற்றி அந்த கடை ஆரம்பிச்சுக்கிறோம்ல அந்த கடைக்கு வந்து இன்னைக்கு வார்னிங் பண்ணுறாங்கடி. டெய்லி செஞ்சு வந்துடுறேடி ஓகேடி, கடைக்கு வந்துடுறேடி ஓகேயா, எல்லாருமே கூட்டிகிட்டுலாம் வந்துடு. ஓகேடி நீ தானே, ஓகே வந்துடுறேன், உங்கள் கடை தானே வந்துடுறேன்டி. ஓகேடி நான் ஒன்றும் போய் நடிக்கிறதுலாம் போய் சொல்லணும். ஓகே பிங்கி இருப்பது இன்னைக்கு வந்து எங்கள் கடைக்கு வந்து எல்லாருமே பண்ணுறாங்க. நீனும் வந்துரு ஆண்டி, நீங்கள் பிங்கியை கூட்டிகிட்டு வந்துருங்க ஆண்டி. கொஞ்சம் 6 மணிக்கு தான் ஆண்டி, கொஞ்சம் டக்குன்னு வந்துருங்க ஆண்டி. ஓகே 6 மணிக்கு ஃபங்க்ஷன்லாம் ஸ்டார்ட் ஆயிடும் ஆண்டி. சரி ஓகேம்மா உங்கள் கடை தானே, நான் வந்துடுறேம்மா. ஓகே மீதி எல்லாருக்குமே தெரியும். ஓகே அங்கிள் இதை பாருங்க, எங்கள் கடைக்கு இன்னைக்கு வந்து ஃபங்க்ஷன் பால் காய்க்கிறாங்க, நீங்களும் டக்குன்னு வந்துடுங்க அங்கிள். ஓகே அங்கிள் டக்குன்னு வாங்க அங்கிள். ஓகே ஆண்டி நீங்களும் வந்துடுங்க ஆண்டி, கரெக்டாக 6 மணிக்கு ஆண்டி, 6 மணிக்குள்ளேயே வந்துடுங்க. ஓகேம்மா 6 மணி தானே நாங்கள் வந்துடுறோம். ஓகே அங்கிள். ஓகே 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 ஆண்டி, நான் போய் டக்கு பேசலன்னு எல்லாருக்கிட்டையுமே சுற்றுட்டேன். ஐயோ அதுக்கப்புறம் பேர் இல்லை பேர் எனக்கு வந்து எங்கள் கடையில் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது, அதாவது பால் காய்க்கிறாங்க, நீ இன்னும் டக்குன்னு நன்றி. சரி ஓகேடி நானும் வந்துடுறேன். ஓகே 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 எல்லாருக்கிட்டையுமே போய் சொல்லி வச்சு சொல்லு. வச்சுச்சோ இந்த அணுவோட பால் கேட்பாளே. சரி ஓகே அவள் இங்கே இருங்க. இப்போ ஃபஸ்ட்டு சிம்மில் எப்போ நான் இண்டக்ஷன் தான் வச்சாச்சு. பாலையும் ஊட்டி வைப்போம். பாலையும் இவளுக்கு ஊட்டி வச்சாச்சு, அவனுக்கு அப்புறம் பாலை குடிக்கட்டும். ஓகே ஓகே ஐயோ ஃபங்க்ஷனில் நினைச்சிக்கிற முன்னாடி கையை விட மாட்டேங்கிற, காலை விட மாட்டேங்குது, ரெண்டுமே விட மாட்டேங்கிறே பெண்ணாட்ட பெண்ணாடு. ஓகே ஓகே அதுக்கப்புறம் இவ்வளோ தான் கூப்பிடுவேன். அடுத்து நல்லா இது நல்லா அப்படியே போட்டு விட்டுருவா. தடிச்சு எத்தனை நாள் ஆயிடுச்சு, இப்பயே வேற 5 மணி ஆயிடுச்சு, ஒன்றும் 1 hour தான் அடிக்கிறேன். இவ வேற போய் சொன்னாலாம் இல்லையான்னு தெரில, இவ்வளோ நேரம் பண்ணி நடுறா இவ. அம்மா 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 டக்குன்னு வாங்கம்மா. என்னடி இவன் ஏன்டி இப்படி கத்த, எல்லாக்கிட்டுமே போய் சொல்லிட்டியா? அதெல்லாம் சொல்லிட்டம்மா. அம்மா என்னம்மா நீ இங்கே வேலை செஞ்சு நடுக்கிற, வாமா டக்குன்னு போகணுமா, நீ என்னம்மா பண்ணி நடுகிற, இப்படியே பண்ணியிருந்தா லேட்டாக நான் போகிறேன். ஐயோ இவ வேற என்னமோ சொல்லினே எடுக்கிறாள், பயமா வேற அடி, இவன் வாயிலேருந்து எதுவுமே வராது போல. நல்ல வார்த்தையா நம்மளும் போய் போவோம் ஃபஸ்ட்டு. வா நாங்கள் நான் பண்ணிப்பேன்ல, ஏன்டி நீங்களாம் இது பண்ணுறீங்க, நாங்கள் வந்து எல்லாம் பண்ணிப்போம்ல, எனக்கு உங்களுக்கு இந்த வேலை எல்லாம். பரவாயில்ல நீ எங்கள் ஃப்ரெண்டு தானே. ஸ்ரோகேடி எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டால, இது எங்கள் அம்மா வந்து நடுகிறாங்க. ஓகே ஓகே இப்போ போக வேண்டியதான், நம்மளை அம்மாவை கூட்டிகிட்டு வரோம். இவங்களுக்கு கடை நல்ல தாண்டி இருக்குது. சரி ஓகே வாடி நம்ம போய் உட்காருவோம். நம்ம எப்பவுமே எங்கே உட்காருவோம், நம்ம கடை வச்சாலே எதுன்னு ஃபங்க்ஷனாலே முன்னாடி தான் உட்காருவோம். ஓகே ஓகே இவ்வளோ உட்காந்துட்டாரு, நம்ம இங்கே உட்காந்துவோம், இங்கே பக்கத்துலேயே இப்படி உட்காந்துருவோம். அப்போ தான் கொஞ்சம் அப்படியே தூரமாக எடுத்து அப்படியே பார்க்க நல்லாயிருக்கும். ஓகே ஓகே ஆமா வாமா என்னம்மா நீ பண்ணி நடிக்கிறியாம்மா டக்குன்னு. அவனுக்கு உங்களுக்கு வணக்கங்க. ஓகே வணக்கம் வணக்கம். ஓகே ஓகே ஐயா உங்களுக்கும் ஓகேம்மா உங்களுக்கும் வணக்கம். ஓகே ஓகே நான் இந்த கடையை ஸ்டார்ட் பண்ண முடியாலுமே ஒரு கஷ்டத்தில் இருந்தோம். ஸோ இது நல்லபடியாக முடிஞ்சுக்குதுன்னா அது கண்டிப்பாக நான் பெருமைப்பட்டேன். இது ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லாமல், பில்டிங் கூட எந்த பிரச்சனையுமே இல்லாமல். அதுக்கு ஃபுல்லாக இந்த பசங்களுக்கு தான் நன்றி நான் சொல்கிறேன். ஏன்னா அப்போதுலேருந்து எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாக்லினோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாமே பண்ணிக்கிறாங்களே. ஸோ நான் வந்து ரொம்ப உங்களுக்கு இருக்க பேரண்ட்ஸ் நான் உங்களுக்கு நிறைய நல்லாவே நன்றி சொல்கிறேன். ஏன்னா பசங்களை இவ்வளோ நல்லா வளர்த்து வச்சுக்கிறீங்களா மற்றவங்களுக்கு, நான் ரொம்ப பெருமை பண்ணுறேன். நானே என் பொண்ணு இந்த மாதிரி வளர்த்துருக்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஓகே இப்போ நம்ம வந்து என்னோடய கடை கண்டி நானே ப்ரே பண்ணியிருக்கிறேன், நீங்களும் ப்ரே பண்ணிக்கலாம். எங்களோட கடை எந்த பிரச்சனையுமே ஆகாமல் நல்லபடியாக ஓடணும். நம்ம ஃப்ரெண்டோட கடை எந்த பிரச்சனையும் ஆகாமல் பத்திரமா ஓடணும். எந்த பிரச்சனையுமே வராமல், எந்த லோனை எதுவுமே வராமல் பத்திரமா இருக்கணும். எங்களோட கடை ரொம்ப பத்திரமா இருக்குது. எந்த பிரச்சனையும் வந்து கரண்ட் பில்காரன் எங்களை வந்து முன்னாடி திட்டு கூட அது நாங்கள் பார்க்கவே கூட. உங்களோட கடை லோன் பில்லு, இந்த கரண்ட் பில்லு எதுவுமே அதிகமாக கூட கம்மியாக இருக்கணும், எல்லாமே பீஸ்ஃபுல்லாக நடக்கணும். இங்கே வந்து சந்தோஷமாக இருக்கும். நம்மளோட ஃப்ரெண்டோட கடை நல்லபடியாக எனக்கு அடுத்த நாள் நான் ஒன்றே நடிக்கிட்ட வந்து சொல்லணும் கடை நல்லபடியாக ரன் ஆகிக்குதுன்னு. அந்த மாதிரி நான் சொல்லணும். கண்டிப்பாக இது செஞ்சே தீரணும். எங்களோட கடை நல்லபடியாக ஓடணும், நல்லபடியாக ஓடி நல்ல
ஓகே எனக்காண்டி இவ்வளோ பண்ணிட்டீங்களே. ஸோ இன்னைக்கு வந்து சூப்பராக எல்லாருமே என்ஜாய் பண்ண தான் போறீங்க. ஸோ எங்கள் கடையிலேருந்து நாங்கள் எல்லாமே ப்ரொடைட் பண்ணுவோம். இது உங்கள் இஷ்டம். ஓகே எல்லாருமே பண்ண போய் வேலை செய்யுமா. ஓகேம்மா சூப்பர். ஸோ இன்றைக்கும் ஃபுல்லாக கொண்டாட்டம் தான். என்ன வேணால் அன்லிமிட்டடாக நாங்கள் தருவோம். நீங்கள் காசே பே பண்ண தேவையில்லை, எந்த பிரச்சனையுமே தேவையில்லை. ஸோ அன்லிமிட்டட். ஸோ இதுதான் எங்களோட கடை. ஓகே பாய்.